யாரோ காத்து கருப்பு கட்டெருமன்ற பேர்ல கணவன் பக்கத்துல இருக்கிறான். கணவன் பக்கத்துல இருக்கும்போது இந்த இன்னொரு பையன் போய் ஏன் உன்ன நானே, அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு. இப்படி இளம் வயதுல பெண்களை வக்கரத்தை தூண்டுவது, மாணவர்களை செக்ஸ் உணர்ச்சியை தூண்டுகிற உடைகளை அவித்து காட்டுவது நியாயமா? முத்தமிடுற காட்சியெல்லாம் நான் சொன்னது வந்து விஜய் குறித்து நான் சொல்லல, இந்த கல்வி நிகழ்ச்சி குறித்து சொல்லல. கணவன் மனைவியா குழந்தையோட போறாங்க. கதாநாயகனை பார்த்த உடனே கணவன் கண்ணீர்களே, என் கணவர் கோவித்துக் கொண்டாலும் பரவாயில்ல, இந்த நடிகரை கட்டி பிடிச்சு நான் லிப்டிஸ் கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க. திரு விஜய் அவர்களே, இது உங்களுக்கு அழகா? உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறாங்கன்றதால என்ன மிக கேவலமா கீழ்த்தரமா பேச வைக்கிறீங்க? இதான் மாற்று அரசியலா? எத்தனை என்ஜிஓக்கள் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிதி உதவி தந்து அவருடைய கல்விக்கு உதவி செய்யறாங்க. அவங்க எல்லாம் இது மாதிரி ஷோ நடத்துறாங்களா? இந்த மாதிரி மாணவர்களை தயார் பண்ணி உங்களுக்கு வந்து வகுப்படுத்தி விஜய் தான் சிஎம் சொல்றது, சொல்ல வைக்கிறது, விஜய் தான் எங்களுக்கு எல்லாம்னு சொல்றது. உன்னுடைய பெற்றோர்கள் ராப்பகலா உனக்கு கண்ணு வச்சு டீ போட்டு கொடுத்து காபி போட்டு கொடுத்து உங்களை படிக்க வச்சு நீங்க மாநில அளவில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றா விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக தான் நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன்னு சொன்னேன். பெற்றோர்களை நீங்க அவமானப்படுத்துறதா இல்லையா? நீங்கள் அரசியலுக்காக என் பெண் பிள்ளைகளை, என் மாணவ செல்வங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த வார்த்தை என்பது அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை.